வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முக்கியமான சில செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். வவுனியாவிலே தமிழர் தாயக பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய சுழற்சி முறை போராட்டத்தின் 3000வது நாளான இன்றைய தினம் தன்னுடைய மகனை தொடர்ச்சியாக தேடி வந்த தாய் ஒருவர் சுகவீனம் காரணமாக மரணமடைந்திருக்கிறார். இவர்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து நான் முன்னர் வேலை செய்த ஊடகத்தில் பணியாற்றுகின்ற காலத்தில் இவர்களோடு நிறைய நேர்காணல்கள், அவர்களுடைய போராட்டங்கள் தொடர்பான செய்திகளை வெளியிலே கொண்டு வருகின்ற விடையில் அவர்களோடு பேசுகின்ற விடையில் அவர்கள் சொன்ன விடயம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள் கிடைக்கின்ற வரைக்கும், அதற்கு ஒரு சரியான பதில் எங்களுக்கு கிடைக்கின்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்று இந்த 3000வது நாள் பல ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையிலும் கூட அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. ஆனால் அது துக்கமான செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுகின்ற பெற்றோர், முதியவர்கள், உறவுகள் பலர் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை காலம் முடிவடைந்து கொண்டு வருவதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. வவுனியா தூணிக்கல் பகுதியிலே வசித்து வந்த வேலுச்சாமி மாரியம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவரே தன்னுடைய 79வது வயதிலே மரணமடைந்திருக்கிறார். இவருடைய மகனான வேலுச்சாமி சிவகுமாரை தான் 2009ஆம் ஆண்டு இறுதிப்போரின் பின்னர் அவர் காணாமலாக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த தாய் தேடி வந்தமை குறிப்பிடத்தக்கது. மாரியம்மா என்று அழைக்கப்படும் இந்த வேலுச்சாமி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறுபட்ட போராட்டங்களிலே முன்னின்று போராடி இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவிலே ஏனாயின் வீதியில் சுழற்சி முறையில் இடம்பெற்று வரும் போராட்டத்தில் இவர் தொடர்ச்சியாக பங்கு பெற்றிருக்கிறார். தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக கூட தன்னுடைய மகனை நேரில் பார்த்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு, ஒரு ஏக்கத்தோடும் அவருடைய அந்த ஏக்கம் நிறைவேறாமலே அவருடைய வாழ்வு முடிந்து போயிருக்கின்றது என்பது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு துர்ப்பாக்கியமான விடயமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த கூட்டம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவருடைய தலைமையில் இடம்பெறுகின்றது. இந்த கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றி இருக்கக்கூடிய ஜூ குளோபல் தனிமனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். அத்தோடும் சர்வதேச சட்டத்தையும் நடைமுறையையும் அவர் நினைவுபடுத்தியும் இருக்கிறார். கடந்த 80 வருட காலமாக மனித உரிமைகளை நிலைநாட்டுகின்ற செயல்பாட்டை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் பெருமிதம் கொண்டிருக்கிறார். மனித உரிமைகளுக்கு எதிரான செயல்பாடுகள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழர்கள் பல்வேறுபட்ட தளங்களிலிருந்து, குறிப்பாக புலம்பெயர் தேசம், அதே போல தாயகத்தினுடைய முக்கியமான தளங்களில் நின்று பணியாற்றுகின்றவர்கள் இதுபோன்ற இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு சர்வதேச நாடுகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான பணிகளை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த முறையும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது தாயகத்தில் இருந்து செயல்படுகின்றவர்களாக இருக்கலாம், அனைவரும் இணைந்து தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து வருவதற்கான முனைப்புகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். வருகின்ற காலங்களில் அவர்களோடும் பேச வாய்ப்புகள் கிடைத்தால் நிச்சயமாக அவர்களோடு பேசி அந்த கூட்டத்தொடரில் இடம்பெற்ற முக்கியமான விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். கொழும்பிலே ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவின் அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சுக்கு முன்பாக இன்றைய தினம் இந்த போராட்டம் சுகாதார பட்டதாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சையை நடாத்துகின்ற அரசின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக சுகாதார சேவைக்கான வெற்றிடங்களை உடனடியாக நிரப்பு, இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு உடனடியாக சேவை பயிற்சி வழங்கு, இலவச கல்வியை விலைபேசும் கொத்தலாவ பல்கலைக்கழகங்களின் இணை சுகாதார பட்டத்தினை அரசு சேவை அங்கீகரிக்கும் அராஜகத்தை நிறுத்து, நியாயமற்ற தேர்வு பரீட்சை முறையை நிறுத்து ஆகிய கோஷங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு, வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரச பதவிகளை நிர்ணயிக்கின்ற வேளையில் அவர்கள் சுத்தமானவர்களாக, தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து வருகின்ற அனுரகுமார திஸ்ஸநாயக்க அரசாங்கம் தான் தன்னுடைய தேர்தல் காலத்திலே வழங்கியிருந்த வாக்குறுதிகள், அதேபோல தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கல்வி தொகுமைகள் தொடர்பிலே இன்னமும் முறையான ஒரு தன்மையை பின்பற்றிக் கொள்ளவில்லை, வெளிப்படைத்தன்மையை கொண்டிருக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மறுபுறத்திலே கனிமுல சஞ்சீவ கொலை வழக்கினுடைய முக்கிய சந்தேக நபரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வழக்கறிஞர் சந்தேக நபர்களுடைய காதுகளை பாதித்திருக்கின்ற உடல்நல பிரச்சனையை காரணம் காட்டி அவரை அவசர மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு அனுமதிக்குமாறு கூறியிருக்கின்றார். குறித்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர்களுடைய வழக்கறிஞர் இந்த விடயத்தை நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார். இதன்போது
முறையான காவல்துறை நடவடிக்கைகளின் மூலம் மருத்துவ சிகிச்சை வழங்குமாறு வழக்கறிஞர் அதிகாரிகளை வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோல தடுப்பு காவல் மற்றும் விசாரணை நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை வலியுறுத்தி வழக்கில் நீதித்துறை மேற்பார்வைக்கான தன்னுடைய கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 3 சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைப்பதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றக்குள் கடந்த புதன்கிழமை அதாவது 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்து கணேபுல சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையிலே குறித்த சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர்கள் வருகின்ற மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதேபோல இந்த கொலை வழக்கின் பின்னணியில் இருப்பதாக கருதப்படும் 25 வயதான சந்தேக நபரான இஷார சவந்தியை கைது செய்வதற்கு நாடு முழுவதும் விசேட போலீஸ் தேடுதல் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. கொலையின் பின்னர் அவர் காணாமல் போன நிலையில் பெண் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்கின்ற தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் இந்த பெண் இந்த நாட்டிலே தங்கியிருப்பதற்காக கிடைத்திருக்கின்ற தகவல்களுடைய அடிப்படையில் தேகுவிளை மற்றும் மத்துகம்பவில் பல இடங்களிலே நேற்றைய தினம் சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அவர் குறித்து எந்த தகவலும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு மதிப்பாய்வுகளினுடைய அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது. இந்த விடயத்தினை காவல்துறையின் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்கு தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறுஆய்வு செய்யப்பட இருப்பதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நிதியமைச்சனுடைய பேரில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் 257 வாகனங்களிலே 176 வாகனங்களினுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. 2023ஆம் ஆண்டுக்கான மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி இந்த விடயம் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 176 வாகனங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தலைமை கணக்கியல் அதிகாரியும் தெரிவித்திருக்கின்றார். வடக்குக்கு வீதிகள் வழியாக பயணம் செய்யும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முக்கியமான முடிவுகளை எடுக்க அவர் செலவிடக்கூடிய மதிப்புமிக்க நேரத்தை வீணாக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் நாடு முழுவதும் பயணம் செய்யும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலங்கு வானூர்திகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். உலங்கு வானூர்திகளின் மூலம் பயணம் செய்தால் ஜனாதிபதி முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு அதிக நேரம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த வேளையிலே தரை வழியாக விஜயம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதிகள் பொதுவாக தரை வழியாக கடந்த காலங்களிலும் இந்த தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து வந்திருந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்க இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்ததை அந்த நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஆதரவாளர்கள் வரவேற்றிருந்தார்கள். இருப்பினும் இப்பொழுது இதுபோன்ற வீண் செலவினங்களை தவிர்த்துக் கொண்டு நாட்டுக்கு பணியாற்றுவதற்காக அவர் தன்னுடைய நேரத்தை செலவிடலாம் என்கின்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் முக்கியமான செய்திகள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.